இத நான் கோவில் உண்டியல்ல போட்டு விஸ்வ மாமா கூட நான் லைஃப ஸ்டார்ட் பண்றேன். ஏய் லக்ஷ்மி, அதை ஏண்டி எடுத்த? பரிகாரம் பண்ணதான்க்கா. முதல்ல அதை எடுத்த இடத்துல வைப்போ. ஏன்க்கா நான் இவ்ளோ தூரம் வந்ததே இதுக்காக தான். அது தெரியும் லக்ஷ்மி. மயக்கம் தெளிஞ்சு எழுந்து தாலி இல்லாதத பார்த்தா டவுட்டே இல்லாம நீதான் ஆள் வச்சு கடத்திருக்கேன்னு இவ கன்ஃபார்ம் பண்ணிடுவா. அதனால இவளுக்கு டவுட் வராம தாலி நம்ம கைக்கு வரணும். அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியாக்கா? சொல்றேன். போ, போய் அதை எடுத்த இடத்துலயே வை. போ. நீ வா. அக்கா, துளசிக்கு டவுட் வராம எப்படிக்கா தாலி வாங்க போற? சொல்றேன். அவ ஒரு அக்யூஸ்ட போலீஸ்ல புடிச்சு கொடுத்துதா நீ சொன்னல? ஆமாக்கா. அவனுடைய அக்கா மாதிரி பேசி பழி வாங்கறதுக்காக கடத்தினதா சொல்ல போறேன். அதுக்கப்புறம் அவகிட்ட இருக்கிறத எடுத்துக்கிட்டு வெளியே வான்னு சொல்லுவேன். சின்னா, அப்ப நீ அந்த தாலி எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. சரிக்கா. லக்ஷ்மி, உனக்கு அப்ப தாலி கிடைச்சிடும். அதே நேரம் அவளை கடத்தினது நீ இல்ல, அவளை புடிச்சு கொடுத்த அக்யூஸ்ட் குரூப்னு கன்ஃபார்ம் பண்ணிப்பா. ஓ மேல அவளுக்கு எந்த டவுட்டும் வராது. ஓகேவா? ஓகேக்கா. சின்னா, போ, நீ போய் அவளை எழுப்பு. போ. சரிக்கா. ஏய், அவளை எழுப்புடா. சரி சின்னா. இன்னைக்கு அவ மாட்டினா. யார்கிட்ட? ஏன் அக்கா கிட்டயா? யாரா நீங்களா? எதுக்கு என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க? என்ன விடுங்கடா, என்ன விடுங்கடா, விடுங்க, என்ன விடுங்கடா. யார் நீங்களா? என்ன விடுங்க. ஏய் துளசி, என்ன யாருன்னு சுத்தி முத்தி பாக்குறியா? இரு, நானே சொல்றேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ ஒரு அக்யூஸ்ட புடிச்சு கொடுத்தல்ல, அவன் கூட உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்னு கோர்ட்ல வச்சு சொன்னானே, அவனோட அக்கா. அவன் சொன்னா, இப்போ நான் அதை செய்ய போறேன். டேய் சின்னா, அவகிட்ட என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே வா. அவளை இங்கதான் அடைச்சு வச்சிருக்கோங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் கூட இருக்க கூடாது. சரிக்கா. ஏய், அவகிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுறா. சரி சின்னா. எடுறா. சின்னா, இந்தா இதா இருந்தது. டேய், அதை ஏண்டா எடுத்தீங்க? அது குடுங்கடா, அது குடுங்கடா.
டேய் சொன்னா கேளுங்க, கொடுத்துருங்க ப்ளீஸ். அக்கா போனும் பர்ஸும் மட்டும் தான்க்கா இருக்கு. என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு வெளியே வா. சரிக்கா. டேய் வேணாம்டா, அத கொடுத்துரு. சொன்னா கேளுடா ப்ளீஸ்டா, கொடுத்துரு. டேய் டேய் இவள பாத்துக்கோங்கடா. சரி சின்ன. டேய் கொடுங்க. இந்தாங்க. என்ன லக்ஷ்மி, இப்போ டவுட் இல்லாம உன் கைக்கு வந்துருச்சா? வா. வா. ஏய் விஸ்வா, நீ ஃபர்ஸ்ட் துளசி கால் பண்ணி அவ எங்க இருக்கான்னு கேளு. சார் The subscriber cannot be reached at the moment. Please try again. கால் later. போகல. அவ உள்ளதான் எங்கேயாச்சும் இருப்பா. வா போய் தேடி நீ அப்படி போய் பாரு. அம்மா அம்மா, மஞ்சள் கலர் தாவணி போட்டு ஏதாவது பண்ண நான் பார்க்கல தம்பி. என்னாச்சு விஸ்வா? எங்கேயும் இல்லடா. துளசியை கூட்டிட்டு வந்த கான்ஸ்டபிளோட நம்பர் ஸ்டேஷன்ல இருந்து அனுப்பிட்டாங்களா? நீ ஒரு நிமிஷம் நான் பாக்குறேன். ஏய் ஆமா விஸ்வா, வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கால் பண்ணு. இதோ ஒரு நிமிஷம். ஹலோ, நான் கான்ஸ்டபிள் மாயக்கண்ணன் பேசுறேன். நான் தான். ஆமா ஆமா. என்னங்க சொல்றீங்க? சரி ஓகே மேடம், தேங்க்யூ. என்னாச்சு மாயக்கண்ணா? நம்ம துளசியை கூட்டிட்டு போனது ஸ்டேஷன்ல இருந்து அனுப்பின கான்ஸ்டபிள் இல்ல, வேற யாரோ பிளான் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரா இருக்கும் விஸ்வா? பிளான் பண்ணா ஊர் எல்லையில இருந்து ஒரு குரூப் எங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருந்துச்சு. அவங்களா இருக்குமோ? என்ன சொல்ற விஸ்வா? ஆமா மாயக்கண்ணா. யாரை அனுப்புனாங்கன்னு தெரிஞ்சுக்க நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம். எங்களுக்கு டவுட் தான் வந்துச்சு ஒழிய இவங்க தானே கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியல. டேய், நீ டவுட்னு லட்சுமியை தானே சொல்ற? ஆமா. உன் டவுட் கன்ஃபார்ம் தான். 100% லட்சுமி தான் ஆரம்பிச்சிருப்பா. எதை வச்சு சொல்ற? அந்த லட்சுமி துளசியை தூக்க சொல்லி ஆளை செட் பண்ணிட்டு தான் சென்னையில இருந்து கிளம்பி இருக்கான்.
அவ ஏதோ பிளானோட கிளம்பியிருக்கான்ற டவுட்ல தான் நான் இங்க வந்தேன். நான் கண்டிப்பா சொல்றேன் விஸ்வா, துளசியை கடத்தினது அந்த லக்ஷ்மி தான். இப்ப நம்ம துளசி கண்டிப்பா லக்ஷ்மியோட கஸ்டடியில தான் இருப்பா. இப்ப என்ன பண்றது? நீ ஃபர்ஸ்ட் பதட்டப்படாத விஸ்வா. முதல்ல உன் பதட்டத்திலிருந்து வெளியே வா. நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சனா அந்த லக்ஷ்மி துளசியை எங்க அடைச்சு வச்சிருக்கான்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான் என்ன செய்யணும்? இதோ இப்ப சொல்றேன். சரி, நான் பேசுறேன். கால் பண்ணு. என்ன லக்ஷ்மி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம்க்கா, ரொம்ப சந்தோஷம். சரி, நாளைக்கு இந்த தாலியை வச்சு பரிகாரத்தை முடிச்சிரு. அதுக்கப்புறம் உன்னையும் விஸ்வாவையும் யாராலையும் பிரிக்க முடியாது. ஆ, எதுக்குக்கா நாளைக்கு? இப்பவே போலாம். இப்ப வேணா லக்ஷ்மி. ஏன்க்கா? துளசியை தேடி விஸ்வா கோயிலுக்கு வந்தாலும் வருவான். அப்படி வந்துட்டா நாம இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடும். ஆமாக்கா, விஸ்வா மாமாக்கு தெரியாம தான் நம்ம பரிகாரத்தை பண்ணணும். அதனால நம்ம நாளைக்கே போலாம்க்கா. அக்கா, விஸ்வா மாமா தான் கால் பண்றாரு. விஸ்வாவா? ஆமாக்கா. எதுக்காக இருக்கும்? ஒருவேளை உன் மேல டவுட் வந்திருக்கலாம். ஒண்ணு பண்ணு, அவன் டவுட்ல துளசியை பத்தி விசாரிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு எதுவும் தெரியாத மாதிரி பரிகாரம் எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு நீ கேட்டு டவுட் போயிடும். சரிக்கா. ஒரு நிமிஷம் லக்ஷ்மி, ரொம்ப முக்கியமான கால். நான் வெளியே போயிடுறேன், நீ அதுக்கப்புறம் பேசு. ஹலோ மாமா. ஹலோ லக்ஷ்மி. சொல்லுங்க மாமா, பரிகாரம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் துளசியும் ஊருக்கு கிளம்பிடுவோம். என்ன மாமா சொல்றீங்க? பரிகாரம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. இப்பதான் கோவில்ல தாலியை வச்சு துளசி பரிகாரத்தை பண்ணி முடிச்சா. தாலியும் துளசியும் ஏன் கஸ்டடியில இருக்கும்போது எப்படி பரிகாரம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு? மாமா, நிஜமாவே பரிகாரம் முடிஞ்சிருச்சா மாமா? ஆமா லக்ஷ்மி, ஏன் இவ்வளவு டவுட்டா கேக்குற? ஒருவேளை பரிகாரம் பண்ண முடியாதுன்னு நினைச்சியோ? ஐயோ, அப்படியெல்லாம் நினைக்கல மாமா. துளசி புடிச்சு கொடுத்த அக்யூஸ்னால ஏதாவது தடங்கள் ஆயிடுமோன்ற டவுட்ல தான் கேட்டேன். மாமா, அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலல்ல? துளசி சேஃபா தானே இருக்கா? அதெல்லாம் இல்ல லக்ஷ்மி, துளசி என் கூட சேஃபா தான் இருக்கா. உனக்கு டவுட்டா இருந்தா நீ வேணா வீடியோ கால் பண்ணு. இதோ பண்றேன் மாமா. என்ன சொன்ன லக்ஷ்மி? வீடியோ கால் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, லக்ஷ்மி பேசும்போது எந்த லொகேஷன்ல இருக்கான்றதை நீ நல்லா பாத்துக்கோ. அதை வச்சுதான் நம்ம துளசியை ரீச் பண்ண முடியும். ஓகே. சரி, லக்ஷ்மி உனக்கு வீடியோ கால் பண்ணும்போது நீ கோயிலுக்குள்ள இருந்து பேசு. ஓகே? சரி மைக்கா, சீக்கிரம் போ. லக்ஷ்மி, இங்க துளசி ஏன் கஸ்டடியில இருக்கும்போது அங்க எப்படி பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிருப்பீங்க? என்கிட்டே கதை விடுறீங்கல்ல? இப்பவே வீடியோ கால் பண்ணி உண்மை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்.
லக்ஷ்மி ஒரு நிமிஷம். ஆ சரிங்க மாமா. என்ன மாமா, உண்டியல் மட்டும்தான் தெரியுது, துளசிய காணோம். அந்த உண்டியல்ல தாலிய போட்டுட்டு துளசி கோயில் பரிகாரத்தை சுத்திக்கிட்டு இருக்கா. ம், இரு காட்டுறேன். ம், ம். சரி மாமா. துளசி என்ன குடோன் மாதிரி இருக்கு? என்ன மாமா, கோவிலையே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்க, இன்னும் துளசிய காணோம். சொல்லுங்க மாமா. மாமா என்ன மாமா? ஐயோ! அக்கா, எதுக்குக்கா போன் தட்டி விட்ட? எதுக்கு நீ இப்போ வீடியோ கால் பண்ண? இல்லக்கா, விஸ்வா மாமா போன் பண்ணி பரிகாரத்தை முடிச்சிட்டோம், துளசி இங்கதான் இருக்கான்னு சொன்னாரு. நாம தான் துளசியை கடத்திட்டோமே, எப்படி அங்க இருப்பான்னு தெரிஞ்சுக்கதான் நான் வீடியோ கால் பண்ணேன். ஏய், அவனுக்கு உன் மேல டவுட் வந்து வீடியோ கால்ல நீ இருக்கிற இடத்தை வச்சு துளசியை கண்டுபிடிக்கலான்னு போன் பண்ணிருக்கான். அது தெரியாம நீ இப்படி பேசிட்டு இருக்க? துளசி நம்ம கிட்ட இருக்கும்போது விஸ்வா போட்டு வாங்கதான் இப்படி பொய் சொல்றான்னு நீ யோசிக்க மாட்டியா? ஐயோ, இப்ப என்னக்கா பண்றது? சரி விடு, வீடியோ கால்ல அவ்வளோ கிளியரா தெரியறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, பாத்துக்கலாம். ஏய் லக்ஷ்மி, என்னாச்சு? ஐயோ ரத்தம்! ஏய் என்னடி, என்னாச்சு? ரத்தம் வருது. சரி வா வா. டே விஸ்வா, என்னடா சொன்ன லக்ஷ்மி? லக்ஷ்மி இப்ப இருக்கிறது ஏதோ குடோன் மாதிரி தெரியுது. இந்த ஒரு விஷயம் போதும்டா. இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை குடோன் இருக்குன்னு விசாரிச்சா மட்டும் போதும்டா. அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். வா. சரி வா.